ஸோ இந்த வருஷம் வந்து நிறைய ஏஐ டூல்ஸ் வந்தது. ஸோ ஏன் இந்த ஏஐ டூல்ஸ் வந்து இந்த வருஷம் நிறைய வந்துச்சு அப்படின்னா, இப்போ லாஸ்ட் 2 இயர்ஸ், அதுக்கு முந்தின 2 வருஷமா சாட் ஜிபிடி, கூகுள் எல்லாரும் ஜென்ரேட்டிவ் ஏஐ பிரேக் த்ரூ பண்ணாங்க. அதை யூஸ் பண்ணி நிறைய டூல்ஸ் நேரோ டவுன் பண்ணி நமக்கு வேலையை எளிமைப்படுத்துறதுக்காக நிறைய டூல்ஸ் வந்திருக்கு. ஸோ கொஞ்சம் அதை ஓவர்வியூ மாதிரி பார்ப்போம் இன்னைக்கு. ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த டூலை பத்தி நான் ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் உங்களுக்கு இந்த இதை பார்க்குறப்ப. ஸோ அதுக்கான ஆன்சரையும் நான் சொல்லிடுறேன் டூல்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்டு ப்ரொடக்டிவிட்டி. ஸோ இப்போ நான் ஒரு வீடியோ எடிட் பண்ணுறோம். அதில் இப்போ நம்ம பேசுகிறப்பே சின்ன சின்ன கேப் வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த வீடியோ ரெக்கார்டிங்கில் அந்த கேப் வருது, இந்த கேப் வருது, இந்த கேப்ஸ்னா வருது. இப்போ இந்த கேப் எல்லாம் நம்ம தேடி தேடி போய் ரிமூவ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, நமக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அட்லீஸ்ட் அந்த ஃபுல் வீடியோ 2 மணி நேரம்னா அந்த ஃபுல் 2 மணி நேரமும் கேட்கணும். ப்ளஸ் அந்த கேப்பை கட் பண்ணி தூக்குற டைம் வச்சுக்கோங்க. ஒரு கேப்புக்கு ஒரு அரை நிமிஷம் வச்சாலும் ஒரு 20-25 கேப் இருந்தாலும் க்ளோஸ் டு 2.5 hours ஆகும். ஓகே, இப்ப இது அந்த வீடியோவை நீங்க ஏஐ டூல் யூஸ் பண்ற ஒரு எடிட்டர்ல யூஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. ரிமூவ் கேப்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 2 to 3 minutesல அதுவே அனலைஸ் பண்ணி நம்ம எப்பனா பேசலையோ நாய்ஸ் கம்மியா இருக்கும், அதாவது சவுண்டே இல்லாத சமயத்துல அதுவே ரிமூவ் பண்ணும், ஆட்டோமேட்டிக்கா கட் பண்ணி எடுத்துரும். ஸோ நமக்கு 2 மணி நேரம் சேவ் ஆகுது இல்ல. ஸோ இதை தான் இம்ப்ரூவ்டு ப்ரொடக்டிவிட்டின்னு. இது வந்து எல்லா டொமைன்ல எல்லாத்துக்கும் இந்த இம்ப்ரூவ் ப்ரொடக்டிவிட்டி பண்றதுக்கு இந்த டூல் வந்து ஹெல்ப் பண்ணும். இதுதான் இம்ப்ரூவ் ப்ரொடக்டிவிட்டி. இதை தான் வந்து பூபதி நம்ம ஸ்லோ ப்ரொடக்டிவிட்டி பேசும்போதும் சொல்லியிருப்போம். நம்ம ஸ்லோவா இருக்கும்னு சொல்லிட்டு இதை நான் ஸ்லோவாவே பண்ணுவேன்னு வச்சுக்க கூடாது. அட் த சேம் டைம் நான் இந்த வேலையை பண்றத எளிமையா சீக்கிரமா பண்றதுக்கு ஏதாவது ஒரு டூல் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணலாம். அது நம்ம டயத்தை சேவ் பண்ணி இன்னும் நமக்கு நிறைய கிரியேட்டிவிட்டி ஃபோக்கஸ் பண்ணுதுன்னா அதுக்கு பேயும் பண்ணலாம். ஸோ அதுதான் வந்து ஏஐ டூல்ஸோட ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ். ரெண்டாவது வந்து நான் இதை வந்து ஒரு பூதம் மாதிரி பாக்குறேன். இப்ப சில வேலைன்னா எனக்கு இருக்கு. இப்ப ஒரு டிசைன் பண்ணிட்டேன்னா அதை வந்து நான் டாக்குமெண்ட் பண்ணணும். அப்ப அந்த டாக்குமெண்ட் பண்றதுங்கிறது எனக்கு வந்து ஒரு செம்ம போரான வேலை. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த டூல்ஸை வச்சு தான் டிசைன் எல்லாம் ஃபீட் பண்ணி டிசைனை முடிப்போம். அப்போ டிசைனை முடிச்சுட்டு எனக்கு என்னென்ன டாக்குமெண்ட்னா வேணும்னு நான் சொன்னேனோ அதை அதுவே செஞ்சு கொடுத்துரும். ஸோ அந்த டாக்குமெண்ட் எடுத்து நான் எங்கெங்க போடணுமோ அதை ஃபிட் பண்ணி பண்ற வேலை தான். இந்த வேலையை நான் 5 நாள் பண்ணணும். டிசைன் டாக்குமெண்ட் அடிக்கணும்னா, ஏன்னா நானே டைப் பண்ணணும், நானே படம் வரையணும், கோடு போடணும், சர்க்கிள் பண்ணணும். ஸோ இப்போ இதை வந்து ஒரு பூதம் மாதிரி நான் சொல்லுவேன், எனக்கு இந்த டிசைனை இது பிரிண்ட் ஜென்ரேட் பண்ணி கொடுனா ஒரு டெக்ஸ்ட் ஜென்ரேட் பண்றோம், ஃப்ளோ சார்ட் போட்டு கொடுனா ஃப்ளோ சார்ட் போட்டு கொடுங்க, இதுக்கு ஒரு இமேஜ் ஜெனரேட் பண்ணி கொடுனா இமேஜ் ஜெனரேட் பண்ணி கொடு, எல்லாமே அது கொடுத்துரும். நான் வந்து அந்த போரிங்கான வேலையை பண்ணாம எனக்கு என்ன வேணும், இப்போ சைபர் செக்யூரிட்டியில இந்த செக்யூரிட்டி ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும்னா அதுல நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். என்னோட மெயினான கோல்ல ஃபோக்கஸ் பண்ணிட்டு இந்த போரிங் அந்த வேலை எல்லாமே என்னோட இந்த பூதம் ஏஐ டூலுக்கு கொடுத்துருவேன். அப்புறம் பெட்டர் கெரியர் growth. ஸோ இந்த மாதிரி பூதம் இதெல்லாம் யூஸ் பண்றதுனால என்ன ஆகுது அப்படின்னா, நான் நிறைய வேலைகள் முடிக்க முடியுது. நான் ஒரு நாளைக்கு 2 வேலை பண்ற செட்ல 6 வேலைனா பண்ண ஆரம்பிக்கும் போது என்ன நிறைய பேர் நோட்டீஸ் பண்றாங்க. என்னால சீக்கிரமா கெரியர்ல மேல மேல போக முடியுது. ஸோ அது மாதிரி இந்த டூல்ஸ் வந்து எல்லாருக்கும் அவங்க கெரியர்ல ஈஸியா மேல போறதுக்கு உதவும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா கிராண்டிங் ஈக்குவாலிட்டி அமாங் எவ்ரி ஒன். ஸோ இப்போ வந்து அமுதாமா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து இப்ப அன்னைக்கு வந்து வீடியோ பண்றது வந்து டெலீட் ஆயிடுச்சு அப்படின்ட்டாங்க. ஐ மீன் லைக் ரெக்கார்ட் பண்ணல, சாரி, டெலீட் ஆயிடுச்சு இல்ல ரெக்கார்ட் பண்ணல அப்படின்னா, இப்ப அந்த ரெக்கார்டிங் வந்து இவங்களுக்கு வேணும் அப்படின்னா இவங்க என்ன எய்ம் பண்ணாங்களோ அந்த கண்டென்ட் வந்து கொடுத்துட்டு இதை நீ ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டு வீடியோனா அதுவே வீடியோ ஜெனரேட் பண்ணிடும். அந்த வீடியோ எடுத்து நம்ம அப்லோட் பண்ணா மட்டும் போதும். ஸோ அப்ப இந்த மாதிரி ஒரு ஈக்குவாலிட்டி, இன்னும் பெட்டரா ஈக்குவாலிட்டி எக்ஸாம்பிள் வேணும் அப்படின்னா, ஒரு 4 வருஷம் முன்னாடி இப்ப இந்த ஏஐ ஜெனரேட்டிவ் ஏஐனா வர்றதுக்கு முன்னாடி எனக்கு வந்து ஒரு எக்ஸ்பர்ட், இதுல ஒரு எக்ஸ்பர்ட் வேணும்னா நான் ஒருத்தனுக்கா மெசேஜ் அனுப்பணும். அவன் பார்த்து எனக்கு ஆன்சர் பண்ணணும், நான் அது வரையும் வெயிட் பண்ணணும். இல்லைன்னா கூகுள்ல போய் தேடணும், ஒரு பிளாகா தேடணும். ஸோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க வந்து ஒரு எக்ஸ்பர்ட் லெவல்ல நான் வச்சிட்டு இருக்கேன், நான் அவனுக்கு ஈக்குவலா ஆகவே முடியாது, நான் கீழே இருக்கேன். ஸோ இப்போ அவனுக்கு நான் ஈக்குவல் ஆகுறதுக்கு இந்த ஏஐ டூல்ஸ்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ இப்போ நான் வந்து அவங்களெல்லாம் யாரும் கேட்க வேணாம், நான் போயிட்டு இந்த டூலை கேட்பேன். இந்த டூல் என்ன பண்ணிடுச்சு, என்னையும் அவங்களுக்கு ஈக்குவலா ஆக்கிடுச்சு. நான் எதை கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பனோ அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல லேர்ன் பண்ணது இந்த டூல் எனக்கு சொல்லி கொடுத்துருது. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் வெயிட் தம். என் டாஸ்க்கை நான் அப்படியே பண்ணலாம்.
இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, நான் 15 வருஷம் அக்வயர் பண்ண நாலேஜை இன்னொருத்தன் எனக்கிட்ட இருந்து தான் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணும்போது அந்த டாஸ்க் அவனே பண்ண முடியும். அப்ப அவனும் ஒண்ணுதான், நானும் ஒண்ணுதான். ஸோ அந்த ஒரு ஈக்குவாலிட்டி, அந்த ஒரு அப்ரஷன், அந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம பேசுவோம். ஆனா அந்த அப்ரஷன் ஈக்குவல் எல்லாத்தையும் உடைக்கிறது இதுதான். இப்போ ஒரு ஜுடிஷியல் சிஸ்டம் இருக்கு, அது ஈக்குவலா ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனா கூட இந்த ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணலாம். ஏஐ ஜட்ஜ் இருக்காங்க, இது மாதிரி நிறைய ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, யாரும் போய் பிரைட் பண்ண முடியாது, அதை ஏமாத்த முடியாது. ஸோ அந்த ஜட்ஜிங் ரேஷனலா எல்லாத்தையும் நடக்கும். நான் இந்தந்த கேஸை கோட் பண்றேன், இதை பண்ணி தான் வருது அப்படின்ட்டு. ஈவன் இன்னும் வந்து ஃபியூச்சர்ல இன்வெஸ்டிகேஷனுக்கு கூட ஏஐனா கொண்டு வருவாங்க. ஸோ ஈக்குவாலிட்டி. ஸோ உனக்கு இது தெரியும் எனக்கு தெரியாதுன்னு கிடையாது, எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா நீங்க இந்த டூலை யூஸ் பண்ணணும், அந்த பூதத்தை கேட்டு நம்ம யூஸ் பண்ணணும். அப்புறம் கிரியேட்டிவிட்டி. ஸோ இப்ப ரைட்டர்ஸ் பிளாக்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப நான் ஒரு கவிதை எழுதுறேன், ஒரு கதை எழுதுறேன், அப்ப சில சமயம் சில வார்த்தைகள் வராது. அது நிக்கும், உள்ள நிக்கும், வராது. இல்ல இந்த இடத்தை தாண்டி என்னால போக முடியாது, நான் அங்கே ஏதோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்காம ஸ்டக் ஆகி நிப்பேன். அப்ப என்ன சொல்லுவாங்க யூஸ்வலி, நீ விட்டுடுங்க, ஒரு நாள் வெளில போயிட்டு அடுத்து வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நிறைய டூல்ஸ் இது மாதிரி வந்திருக்கு, இந்த மாதிரி கிரியேட்டிவ் பீப்புளுக்கு வந்து. ஸோ அப்போ அவங்கள அன்பிளாக் பண்ற மாதிரி இந்த டூலே வந்து, இப்போ நீங்க இந்த இடத்துக்கு வந்துட்டேன், இதுக்கு மேல எனக்கு இது இப்படி போகணும் இப்படி போகணும்னு தோணுது, ஆனா எப்படின்னா போகணும்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, அதுவே எல்லா விதமான லைன் இப்படியும் போகலாம் இப்படியும் போகலாம், கதை எப்படி போகலாம், இந்த வார்த்தைக்கு இது மாதிரி ஒரு 20 வார்த்தை இருக்கு, இதுல ஏதாவது ஒரு வார்த்தை தான் நீங்க தேடுறீங்கன்னு அப்ப அதை பார்க்கும்போது அந்த வார்த்தை டக்கு ஞாபகம் வந்துடும், நம்ம யூஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி கிரியேட்டிவிட்டி வந்து இன்னுமே வந்து வளரும், மென்மேல வளரும் இந்த டூல் யூஸ் பண்ணும்போது. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், இந்த காம்படிட்டிவ் வேர்ல்டுல நான் வந்து எல்லாரோடையும் கம்பீட் பண்ணி யூனிக்கா தெரியறதுக்கு இந்த டூல்ஸ் எல்லாம் உதவும். ஸோ இந்த டூல்ஸ் எல்லாம் நான் யூஸ் பண்ணும்போது நான் தனியா தெரிவேன், இவன் மட்டும் எப்படி இந்த வேலையை சீக்கிரமா முடிக்கிறான், இதை எப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லி இந்த டூல்ஸ் யூஸ் பண்ற எல்லாரையும், இவன் இவள் இவங்க மட்டும் எப்படி முடிக்கிறாங்க அப்படின்னு வந்து எல்லாரையும் யோசிக்க வைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜி இந்த டூல்ஸ். இதை யூஸ் பண்ணும்போது மேல மேல போவீங்க, உங்களை தடுக்க யாராலையும் முடியாது, நீங்க தான் ஃபியூச்சர். ஸோ இப்போ எல்லாம் சொல்லிட்டேன். ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கிற டூல்ஸ், என்னென்ன டூல்ஸ் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். இப்போ ஒன்றுன்னா நிறைய டூல்ஸ் பத்தி பில்டப் கொடுத்த மாதிரி இருக்கும், அதை ஏன் யூஸ் பண்ணணும், பட் என்னென்ன டூல்ஸ் இருக்கு, நம்ம காமன் மேன் டிஃப்ரெண்ட் துறையை சேர்ந்தவங்க எப்படின்னா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு நோட், இதுல நான் ஷேர் பண்ற சில டூல்ஸ் எல்லாம் பெய்டு ப்ரொமோஷன் கிடையாது. திஸ் இஸ் நாட் எ பெய்டு ப்ரொமோஷன். இதே மாதிரி சிமிலர் டூல்ஸ் மார்க்கெட்ல நிறைய இருக்கு. அதை அது இருந்தாலும் நீங்க அதை யூஸ் பண்ணலாம், பட் ஃபங்க்ஷனாலிட்டி இதுதான் ஒண்ணுதான். சிமிலர் டூல்ஸ் இருக்கும், நேம் மட்டும் வேற வேற வச்சு சின்ன சின்ன ஃபீச்சர் டிஃபரன்ஸ் இருக்கும். நாங்க ஏன் இங்க யூஸ் பண்ற டூலை யூஸ் பண்றோம் அப்படின்னா, இந்த செட் ஆஃப் டூல்ஸ், நம்ம இப்ப பார்க்க போற டூல்ஸை நம்ம கம்யூனிட்டியில எல்லாரும் காமனா யூஸ் பண்றாங்க, அவங்க கிட்ட இருந்து தான் கேதர் பண்ணது. ஒரு சில டூல் இப்போ மூவில இருக்கிறாங்க, அந்த கம்யூனிட்டி, நம்ம கம்யூனிட்டியில மூவில இருக்கிறவங்கள்ட்ட போய் கேட்டு நீ என்னென்ன டூல் யூஸ் பண்ற, அப்படி கேதர் பண்ண டூல்ஸ் தான் இதெல்லாம். ஸோ நத்திங் இஸ் a பெய்ட் ப்ரொமோஷன், நான் வந்து சொல்லிடுறேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய டூல் வந்து ஆலினால் அழகுராஜா ஏஐ டூல்ஸ். அப்படின்னா என்னன்னா, ஆலினால் அழகுராஜாக்கு எல்லாமே தெரியும்ல, ஆல இருந்து அந்த கடைசி 247 எழுத்து எல்லாம் எனக்கு தெரியும், எனக்கு தெரியாது ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சில டூல்ஸ் இருக்கு. ஸோ அதோட மொதல் டூல் வந்து சாட் ஜிபிடி. ஸோ இது எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம், எல்லாரும் யூஸ் பண்ணுவோம். இது இந்த சாட் ஜிபிடி, அப்புறம் கூகுளோடது ஜெமினை, ஃபேஸ்புக் மெட்டாவோடது லாமா. ஸோ இப்போ இந்த 3 டூல்ஸுமே பார்த்தீங்கன்னா, நான் ஏன் ஆளுநாள் அழகுராஜா டூல்ஸ் அப்படின்னு சொல்றேன்னா, இதுக்கு பின்னாடி சில சில துறைக்கு நேரவா என்னென்ன பண்ண முடியும்னு சில டூல்ஸ் பார்ப்போம். அந்த டூல்ஸ் பண்றதையும் இந்த ஆளுநாள் அழகுராஜா பண்ணுவாரு. அந்த டூல்ஸ்க்கும் இந்த ஆளுநாள் அழகுராஜாக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு இமேஜ் வந்து நம்ம பவர் பாயிண்ட்ல ஜெனரேட் பண்ணணும் அப்படின்னா, அந்த பவர் பாயிண்ட்ல ஜெனரேட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் சாட் ஜிபிடில போய் சொல்லி, ஆர் ஜெமினைல சொல்லி, லாமால சொல்லி இமேஜ் ஜெனரேட் பண்ணிட்டு, அதை காப்பி பண்ணிட்டு எடுத்துட்டு வந்து பவர் பாயிண்ட்ல போடணும். சில டூல்ஸ்னா இருக்கு, அது ஸ்ட்ரைட்டாவே பவர் பாயிண்ட்ல இருக்கும். அப்ப அந்த இடத்துல போயிட்டு இந்த இமேஜ் இப்படி ஜென்ரேட் பண்ணு அப்படின்னா அது ஸ்ட்ரைட்டா அங்க ஜென்ரேட் பண்றோம். அதுதான் மைக்ரோசாஃப்ட் கோ பைலட், அந்த மாதிரி இருக்கு. இது மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்கு. அப்போ ஒரு மூவி எடிட்டிங் பண்ணணும்னாலும் அந்த எடிட்டிங்குள்ளே இருக்கும். இப்ப நீங்க அதை எடிட்டிங்ல இல்ல அப்படின்னா, இந்த வீடியோ இந்த டிரான்ஸ்கிரிப்ட தூக்கி உங்கள்ட்ட அப்லோட் பண்ணி அப்புறம் வாங்கணும். பட் இவங்களால எல்லாமே பண்ண முடியும். இவங்களால எல்லாமே பண்ண முடியுங்கிறத விட, அந்த சின்ன சின்ன நேரோ டூல்ஸ் சொல்றேன் பாத்தீங்களா, பின்னாடி வர போற டூல்ஸ், அந்த டூல்ஸ் கூட பிஹைண்ட் தி சீன்ஸ்
இந்த ஆளுநர் அழகுராஜா யூஸ் பண்ணுவாங்க கால் பண்ணி, எங்களுக்கு இந்த வேலைனா செஞ்சு கொடுங்க அப்படின்ட்டு. ஸோ அதனாலதான் இது வந்து ஆளுநர் அழகுராஜா டூல்ஸ், எல்லா துறையிலையும் எல்லா இடத்துலையும் இதை பயன்படுத்தலாம் இந்த மூணையும். ஓகே. நம்பர் ஒன், சாட் ஜிபிடி. இது வந்து ஒரு கான்வர்சேஷனல் ஏஐ. கூச்சப்படாம நம்ம போயிட்டு என்ன கேட்கணுமோ எல்லாத்தையும் கேட்கலாம், அது பதில் சொல்லும். இப்போ நமக்கு டைப்பிங்ல இம்ப்ரூவ் பண்ணணும்னா டைப் பண்ணிட்டே இருங்க, அது கரெக்ட் பண்ணி கொடுக்கும். இன்னொருத்தர் இப்போ சாட் ஜிபிடியே போய் நீ வந்து ரஜினிகாந்த் மாதிரி பேசு அப்படின்னா அது மாதிரி அது பேச ஆரம்பிச்சிடும் அவங்களோட டைலாக்ஸ்லாம் யூஸ் பண்ணி. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு யாரோட என்ன பேசணும் அப்படின்னு ஒரு ஃப்ரீயா கான்வர்சேஷன் பண்ணலாம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இப்ப ரீசெண்டா வந்து சாட் ஜிபிடி ஜெமினைனா லைவ் அப்படின்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, டெக்ஸ்டில் அடிக்க முடியல அப்படின்னா லைவ் போயிட்டீங்க அப்படின்னா லைவ்ல வந்து நீங்க பேசிக்கலாம். நீங்க டைரக்டா காதுல மைக் ஹெட்போன் போட்டு பேசலாம். இப்ப நீங்க ஒரு இடத்துக்கு நடந்து போயிட்டு இருக்கீங்க, உங்க கூட ஒரு லவர் இருக்காங்க, லவ்வரை இம்ப்ரெஸ் பண்ணும், அங்க இருக்கிற எல்லா விஷயம் நமக்கு தெரியற மாதிரி இருக்கணும்னா ஒண்ணும் தேவையில்ல, நீங்க அந்த ஏர்பாட்ஸ் இருக்குல்ல அதை போட்டுட்டு ஜெமினி லைவ்ல போயிடுங்க. ஜெமினி லைவ்ல போயிட்டு அவங்க ஏதோ பாக்குறாங்க, அது என்னன்னு தெரியல, இது என்ன அப்படிங்கும்போது நீங்க ஸ்லைட்டா இது என்ன அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ற மாதிரி சொல்லிட்டீங்க அப்படின்னா அது வந்து அவங்க கேட்கிற கேள்வியும் அது லிசன் பண்ணிருக்கோம், அதுக்கு ஆன்சர் பண்ணு அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம காதுல அது ஆன்சர் சொல்லும், அதை அப்படியே வாங்கி சொல்லி இம்ப்ரெஸ் பண்ணிடலாம். ஸோ அந்த அளவுக்கு இந்த லைவ் எல்லாமே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே. லாமா வந்து நீங்க மெட்டால பார்த்திருப்பீங்க. இப்ப நீங்க வாட்ஸ்அப் யூஸ் பண்றீங்கன்னா அதுல மெட்டா ஏஐன்னு போட்டு நீங்க என்ன கேள்வி வேணா கேட்கலாம். ஸோ அதனால தான் பாத்தீங்கன்னா இப்போ வாட்ஸ்அப்ல ஏதாவது ஒரு ஃபார்வர்டு வருது, அது ஃபேக்கா உண்மையான்னு தெரிஞ்சுக்கணும்னா அதை ரிப்ளை பண்ணி நீங்க அட்டு போட்டு இது ஃபேக்கா உண்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கூட அது சொல்லிடும் அந்த கண்டென்ட்டை பார்த்து, இல்லைங்க இது ஃபேக் ஃபார்வர்டு அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி அதை பார்த்துட்டு கூட நம்ம ஃபார்வர்ட் பண்ணலாம். அது உண்மை, இதுல உண்மைத்தன்மை இருக்குன்னு சொன்னா கூட ஃபார்வர்ட் பண்ணலாம். ஏன்னா நிறைய பேருக்கு இது உண்மையா பொய்யான்னு கண்டுபிடிக்க தெரியாது. ஸோ அந்த மாதிரினா நிறைய பண்ணலாம். அதே மெட்டா ஏ வாட்ஸ்அப்ல நீங்க இமேஜ் ஜெனரேட் பண்ணிக்கலாம், வாட்ஸ்அப்ல ஏதாவது கேட்டுக்கலாம், வாட்ஸ்அப்ல எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ அந்த அந்த மாதிரி மெட்டா ஏஐ. ஸோ இப்போ இது மூணுமே பாத்தீங்கன்னா நான் ஃப்ரீமியம் அப்படின்னு போட்டிருக்கேன். ஃப்ரீமியம் இஸ் நத்திங் பட் ஃப்ரீ பிளஸ் பிரீமியம். ஸோ ஃப்ரீல வந்து பேசிக்கா நம்மள வந்து யூஸ் பண்ண வச்சிருவாங்க இந்த ஆப்ஸ் எல்லாம். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இப்ப நான் லைவ்னு சொன்னேன்ல, அந்த லைவ் பாத்தீங்கன்னா ஃப்ரீல வந்து ஒரு ஒரு வருஷன் பின்தங்கி இருக்கும், லேட்டஸ்ட் வெர்ஷன் இருக்காது. ரெண்டாவது லைவ் உங்களுக்கு வந்து 20 நிமிஷமோ 10 நிமிஷமோ 30 நிமிஷமோ தான் கொடுக்கும். அப்ப அந்த 30 நிமிஷம் முடிஞ்சிடும், திருப்பி நீங்க போய் லைவ் ஆன் பண்ணி திருப்பி 30 மினிட்ஸ் கண்டினியூ பண்ற மாதிரி இருக்கும். இஃப் யூ ஆர் இன் பிரீமியம் யூ கேன் டூ அன்லிமிட்டட், அதை அப்படியே பண்ணிட்டே போகலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனாலதான் ஃப்ரீல சில செட் ஆஃப் ஃபீச்சர் வச்சிருவான். அதை யூஸ் பண்ணி கொஞ்ச நேரத்துல ஐயோ பிரீமியம் ஃபீச்சரையும் யூஸ் பண்ணா என்ன எவ்வளவு சூப்பரா இருக்கும் நம்மள மண்டே கல்வி அதையும் வாங்க வச்சிருவாங்க. பட் இட்ஸ் ரியலி ஒர்த் இட். அவ்வளோ ஒர்த் இட். ஏன்னா நான் சாட் ஜிபிடி வாய்ஸ்ல தான் நான் ஏதாவது உதாரணத்துக்கு நான் போன வாரம் லைஃப் ஸ்பேன் பத்தி பேசினேன்ல, அந்த என்டையர் கண்டென்ட்டை நான் சாட் ஜிபிடி வாய்ஸோட பாத்திரம் கழுவும் போதே பேசினேன். அப்ப அது கேட்டுட்டு இதுல ஏதாவது தப்பு இருக்குன்னா அதை எனக்கு கரெக்ட் பண்ணும். ஸோ அதெல்லாம் நான் டிரான்ஸ்கிரிப்டா வந்து நிற்கும், அதை வச்சு நான் நோட் பண்ணி கரெக்ட் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி செஷனுக்கு முன்னாடி நான் அதுகிட்ட பேசி பழகலாம். எல்லாரும் கண்ணாடி கிட்ட பேசி பழகுன்னுவாங்க, நான் சாட் ஜிபிடி லைவ் கிட்டே பேசி பழகுங்க, அது இன்னும் கரெக்ஷன் கொடுக்கும். தமிழ்லயும் பேசலாம், இங்கிலீஷ்லயும் பேசலாம், எப்படி வேணா பேசலாம், சூப்பரா பேசுது. என்ன அந்த லைவுக்கு கொஞ்சம் பிரீமியம் கட்ட வேண்டிய வேலை இருக்கு. ஓகே. ஸோ இப்ப ஆள்நாள் அழகுற டூல்ஸ் பார்த்துட்டோம். ஸோ சில டூல்ஸ் அந்த ஸ்பீச் அந்த ஆடியோ அது ரிலேட்டடா எப்படி ப்ராசஸ் பண்றதுக்கு உதவுது அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த 11 லேப்ஸ் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இந்த 11 லேப்ஸ் வந்து ஏஐ வாய்ஸ் ஜென்ரேட் பண்றதுல கில்லாடி. ஸோ இப்போ கூட நீங்க ரீசெண்டா பார்த்திருப்பீங்க, அந்த ஏஆர் ரகுமான் வந்து மலேசியா வாசுதேவன் சாரோட வாய்ஸை வச்சு வேட்டையின் படத்துல பாட்டு போட்டிருப்பாரு. அதே மாதிரி லால் சலாம்ல கூட இன்னும் 98 2000 இறந்தவங்களோட வாய்ஸை வச்சு போடுறாங்க. இன்னும் சீர்காழி சவுந்தரராஜன் வச்சுன்னா இப்ப அடுத்து ஏஐ வாய்ஸ்ல பாட்டு வரப்போதான். ஸோ அப்ப இறந்து போன ஒரு சிங்கர்ஸோட வாய்ஸ்லனா நமக்கு பாட்டு கேட்க முடியும். ஸோ அது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னா அவங்க ஏற்கனவே பாடியிருக்காங்கல்ல, அந்த வாய்ஸ் எல்லாம் வச்சு ட்ரெயின் பண்ணி வாய்ஸ் குளோனிங் பண்ணிடுவாங்க. ஸோ அப்ப அந்த வாய்ஸ் குளோனிங்க்கு இன்னொரு ஒரு சிங்கரை பாட விட்டுட்டு அந்த பாட்டை இந்த வாய்ஸோட டிரான்ஸ்ஃபர் பண்ண மாத்து அப்படின்னா இது பண்ணிடும். ஸோ இதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. இதோட டெக்ஸ்ட் டு ஸ்பீச் இருக்கு, ஸ்பீச் டு டெக்ஸ்ட் கேப்பபிலிட்டியும் இருக்கு. இது வந்து ஃப்ரீ ட்ரையல் கொடுப்பான், ஃபாலோட் பை பெய்டு வெர்ஷன் ஒன்லி. ஸோ ஃப்ரீ ட்ரையல் சும்மா 7 நாள் நீங்க பண்ணி பார்க்கலாம், அவ்வளவுதான். 7 நாளைக்கு மேல இதை யூஸ் பண்ண முடியாது, உங்களுக்கு ஆக்சஸ் கட் பண்ணிடுவான். அதுக்கப்புறம் நீங்க பே பண்ணாதான் உண்டு. ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா அலெக்சா. இப்ப சார் வந்து சொன்னாரு ஏஐ அண்ட் ஐஓடி டிவைசஸ். ஸோ அப்ப ஐஓடி டிவைஸ் கிட்ட மைக் இருக்கும், நம்ம பேசுற கமாண்ட் அது கேட்கணும். ஆனா அது என்ன வார்த்தை, இதை எப்படி இன்டர்பிரட் பண்ணிட்டு இதுக்கேத்த மாதிரி அந்த டிவைஸ் என்ன பண்ணும். இப்ப நீங்க வரீங்க அலெக்சா பிளே வேட்டையின் சாங் அப்படின்னா அது வேட்டையின் சாங் பாடப்போகுது கேட்டுட்டு கமாண்ட் கேட்டா. இது வந்து அலெக்சாவோட சாஃப்ட்வேருக்குள்ள ப்ரோக்ராம் பண்ணிட்டாங்க.
ஆனா இந்த அலெக்சாங்கிறது வந்து ஒரு வாய்ஸ் மாடல். ஸோ நம்ம கேட்கறத அது ப்ராசஸ் பண்ணி இதுதான் அப்படின்னு கமாண்ட் மாதிரி அது கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். அப்போ ஐஓடி டிவைஸ்க்குள்ள ஏற்கனவே இப்போ வந்து காத்தடி, இந்த கார்ல டயர் காத்து கம்மியா இருக்கு பெட்ரோல் போடுறப்ப அது பாக்குது, இந்த காத்து கம்மியா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா ஐஓடி டிவைஸ் வந்து கனெக்ட் பண்ணி காத்து அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட். நீங்க பெட்ரோல் போடும்போதே ஃபில் அப் ஏர் அப்படின்னீங்கன்னா அது வந்து ஃபில் அப் ஏர் பண்ணிடும் எவ்வளவு அளவுக்கு பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அப்போ அந்த மாதிரி கமாண்டை ப்ராசஸ் பண்ணி நீங்க கொடுக்கும்போது ஏர் ஃபில் அப் பண்ணுங்கிற கமாண்ட் ஐஓடி டிவைஸ்க்கு வரும்போது அது பர்ஃபார்ம் பண்ணும். ஏன்னா ஏற்கனவே அந்த ஐஓடி டிவைஸ் அந்த கமாண்ட்ஸ் தான் பண்ணும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இப்போ ஆப்பிள் வாட்ச், இந்த வாட்ச்லன்னா பாத்தீங்கன்னா நம்மளோட ஹார்ட் பீட் ஒரு லெவல் கீழே போகும்போது இஸ் கோன் ஹேவ் அ ஹார்ட் அட்டாக் அது மாதிரி சில டிடெக்ட் பண்ணி உடனே எமர்ஜென்சி கால் பண்ணிடும். ஸோ இதெல்லாமே பாத்தீங்கன்னா இட்ஸ் நாட் அலெக்சா, பட் திஸ் இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் ஐஓடி டிவைஸ்க்குள்ள இருக்கிற ஏஐ. பட் அலெக்சா வந்து கமாண்ட் மூலமா பண்ணும். அந்த மாதிரி ஒரு இன்டெலிஜென்ஸ் அந்த சாஃப்ட்வேரை சின்னதா இருக்கும். நீங்க அப்கோர்ஸ் இதெல்லாம் ஆளுநர் அழகுராஜா மாடல்ஸ் பண்ணுவாங்க. பட் அவங்கலாம் பெரிய ஆளுங்க, அவ்வளவு இதை தூக்கின்னு போய் குட்டியூன் டிவைஸ்ல வைக்க முடியாது. அப்ப அலெக்சாங்கிறது ஃபோக்கஸ்ட், இது பண்றது குட்டியூண்டு இருக்கும். அது வந்து அந்த ஹார்ட்வேருக்குள்ள அழகா பொருந்தி எல்லாம் பண்ண முடியும். ஸோ அது ஒண்ணு. கிறிஸ்ப் இப்ப வந்து நாளைக்குன்னா நியூ இயர் ஈவு பார்ட்டி சும்மா கொண்டாட்டமா இருக்கும். ஆனா ஆபீஸ்ல வச்சு மீட்டிங்கு, இல்ல நாளைக்கு நம்ம ஸ்டீபன் சார் சொல்ற மாதிரி எம்ஓஏ மீட்டிங்கே பண்றாங்க, வெளில வந்து வெட்டி வெட்டிச்சு பயங்கரமா கொண்டாடுறாங்க. ஆனா நீங்க பேசுறது வந்து மீட்டிங்ல இருக்கிறவங்க கேட்க மாட்டேங்குது. அப்ப இந்த கிறிஸ்புங்கிறத யூஸ் பண்ணீங்கன்னா அந்த பின்னாடி இருக்கிற எல்லா நாய்ஸையும் தூக்கிடும். நீங்க என்ன பேசுறீங்களோ அதை மட்டும் தான் அனுப்பும் மீட்டிங் ரூமுக்கு. ஸோ கிறிஸ்ப் இஸ் ஏஐ பவர்ட் நாய்ஸ் கேன்சலிங். ஸோ அந்த அளவுக்கு இது வந்து பவர்ஃபுல். இந்த சாஃப்ட்வேர் எடுத்து நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு மைக்கு தூக்கி, மைக் இப்ப சாதாரணமா என்ன இருக்கும், உங்க லேப்டாப் மைக்கோ இல்ல நீங்க ஹெட்போன் கனெக்ட் பண்ணிக்கோ அந்த மைக்கு, அதுக்கு பதிலா கிறிஸ்ப் மைக்கு போட்டுருங்க. கிறிஸ்ப் இந்த மைக் எடுத்துரும் இன்புட்டா. அப்ப இது இதுக்குள்ள போயிட்டு அந்த நாய்ஸை ஃபில்டர் பண்ணிட்டு நாய்ஸ் இல்லாம நம்ம என்ன பேசணும்னு நினைக்கிறோமோ அது அங்க போயிடும். திஸ் இஸ் வெரி 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 குட் ஃபார் ரிமோட் ஒர்க்கர்ஸ், பாட்காஸ்ட் பண்றவங்க, கண்டென்ட் கிரியேட் பண்றவங்க. அவங்களுக்கு அப்ப சைட் நாய்ஸ் எல்லாம் போயிட்டு உங்க வாய்ஸ் மட்டும் வரும், ரொம்ப பியூட்டிஃபுல்லா வரும் டெக் அந்த ஆடியோ நோட்டு. ஸோ அதுதான் இந்த கிறிஸ்ப் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க வந்து ஒரு 75,000 1 லட்சம் ரூபாயோ இன்வெஸ்ட் பண்ணி நாய்ஸ் கேன்சலிங் மைக் வாங்க வேண்டியதா இருக்கும். நம்ம நார்மலா இருக்கிற இன்பில்டு மைக்லயே அதை கொண்டு வர்றதுக்கான மென்பொருள் தான் கிறிஸ்ப். ஓகே. இப்ப ஸ்பீச் எல்லாம் பார்த்துட்டோம். ஸோ சின்ஸ் ஐ டச்ட் அப்பான் கண்டென்ட் கிரியேஷன், கண்டென்ட் கிரியேஷனுக்காக ஏஐல என்னென்ன டூல்னா இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஸோ கண்டென்ட் அப்படின்னா இட் இஸ் நாட் ஆல்வேஸ் லைக் யூடியூப் கண்டென்ட். ஈவன் பிளாக் எழுதுறதும் ஒரு கண்டென்ட் தான். மார்க்கெட்டிங்காக ட்விட்டர் இந்த போஸ்ட் எழுதுறதும் கண்டென்ட் தான். நியூஸ் மீடியாவும் கண்டென்ட் தான். ஒரு டெக்ஸ்டா இருக்கிறதும் கண்டென்ட் தான். ஒரு இமேஜ்ல போஸ்டர் அடிக்கிறதும் கண்டென்ட் தான். வீடியோ போடுறதும் கண்டென்ட் தான். ஆடியோவா போடுறதும் கண்டென்ட் தான், பாட்காஸ்ட். ஸோ இந்த மாதிரி கண்டென்ட்டுக்கு ஜாஸ்பர், கேன்வா, இதுனா நிறைய விஸ்மி, கிராமர்லினா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஜாஸ்பர் என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ நீங்க ஒரு ஐடியா வச்சிருக்கீங்க. இப்போ பூபதினா பாத்தீங்கன்னா அடிக்கடி மீடியம்ல பயங்கரமா ஹைஃபையா எழுதி போஸ்ட் போடுற மாதிரி இருக்கும். அவனா என்ன பண்ணுவான்னா ஏஐ யூஸ் பண்ணுவான். ஐடியாவை கொடுத்துருவான். அந்த ஐடியாவை அதை ஜென்ரேட் பண்ணி வரதை கரெக்ட் பண்ணி பிளாக் போஸ்ட் போட்டுடுவான். அந்த பிளாக் போஸ்ட் எடுத்து இன்னொரு ஒரு ஏஐ கிட்ட கொடுத்தா அது பாட்காஸ்ட் மாதிரி ஜென்ரேட் பண்றோம். அப்படிதான் நாங்க அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்ப இந்த மாதிரி ஏஐ டூல்ஸ் வந்து இது எங்களுக்கு ரொம்ப ஈஸியா பண்ணி கொடுத்துரும். அதுதான் வந்து இந்த ஜாஸ்பர். ஸோ இப்போ நான் சொன்னேன்ல ஆரம்பத்துல, நீங்க இந்த தமிழ் கண்டென்ட் ரெக்கார்ட் பண்றதை மறந்துட்டீங்க அப்படின்னு, இப்போ அதோட ஆடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த கண்டென்ட்டோட கிறிஸ்ப் இப்போ அமுதாம எழுதி வச்சிருப்பாங்க நோட்ஸ், அந்த நோட்ஸை மட்டும் கொடுத்தா போதும், அது வந்து ஆடியோ ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். இப்போதைக்கு இந்த டூல் இங்கிலீஷ்க்கு சப்போர்ட் பண்ணும், ஃபியூச்சர்ல தமிழுக்கும் வந்துடும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். ஸோ அந்த மாதிரி இந்த டூல்ஸ்னா கண்டென்ட் கிரியேஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ கேன்வானா பாத்தீங்கன்னா ரொம்ப அட்வான்ஸ்டா போயிட்டான். இப்போ உங்ககிட்ட ஒரு போட்டோ இருக்கு. இப்போ அந்த போட்டோல பிஹைண்ட் சில பேக்ரவுண்ட் எல்லாம் மாத்தணும் அப்படின்னா கேன்வா வந்து என்ன பண்ணும்னா உங்களோட போட்டோவை மார்க் பண்ணிட்டு பிஹைண்ட்ல மாத்தணும் அப்படின்னா அது மாத்திடும். இப்போ நீங்க நாளைக்கு நியூ இயர் ஈவ் வந்து பாரிஸ் கோலாக அந்த கொண்டாட்டத்துல இருந்து போட்டோ போடணும்னு ஆசைப்படுறீங்க, இல்ல சிட்னில இருந்து சிட்னி அந்த ஹவுஸ் ஒபேரா ஹவுஸ் முன்னாடி இருந்து போட்டோ எடுத்து போடணும் ஆசைப்படுறீங்க அப்படின்னா நீங்க இங்க பக்கத்துல ஒரு போட்டோ எடுத்துட்டு உங்களை கிராப் பண்ணிட்டு பின்னாடி சிட்னி நாளைக்கு 2025 எப்படி வெடிக்குமோ அந்த இமேஜ் நிறைய வரும், அது தூக்கி சொருகுனா கேன்வா சொருகிடும். இல்ல அது மாதிரி ஜெனரேட் பண்ணுனாலும் கேன்வா ஜெனரேட் பண்ணும். அப்ப அது அப்படியே அட்டஸ்டலா ரியலா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ மார்க்கெட்டிங் பண்றது இது எல்லாமே வந்து ஜாஸ்பர் அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ கேன்வா இஸ் மோர் ஆஃப் லைக் இமேஜ் எடிட்டிங், அட்வான்ஸ் எடிட்டிங் வித் ஏஐ. இப்போ இந்த விஸ்மினா என்ன பண்ணுவோம்னா நாங்க முன்னாடி ஷார்ட்ஸ் வீடியோன்னு போடுவோம். அது எல்லாமே நான் விஸ்மி தான் யூஸ் பண்ணுவோம். என்னன்னா நாங்க கண்டென்ட்டை கொடுத்துருவோம், அதுவே ஸ்கிரீன் சீன் பை சீனா ஸ்பிளிட் பண்ணி அதுக்கு தேவையான டெக்ஸ்ட்டை அழகா அனிமேட் பண்ணிக்கும், இமேஜையும் அதுவே கொண்டு வந்து சேர்த்துரும். நாங்க அதை பார்த்துட்டு ஏதாவது பிடிக்கலன்னா இமேஜை மட்டும் நாங்க மாத்துவோம்.
அப்புறம் என்ன ஆகும்னா ஷார்ட்ஸ் ரெடி ஆயிடும், நம்ம போட்டுக்கலாம். மியூசிக்ல இருந்து எல்லாமே போட்டு சூப்பரா போடும். சப்போஸ் மியூசிக் இல்லாம நீங்க வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும்னாலும் வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கலாம், இல்ல ஏஐ வாய்ஸ் யூஸ் பண்ணாலும் ஏஐ வாய்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு டெக்ஸ்ட்ல இருந்து வீடியோ கன்வெர்ட் பண்றதுக்கு விஸ்மி, இது மாதிரி 1000 டூல்ஸ் இருக்கு. நாங்க யூஸ் பண்ண அஸ் ஐ செட் கம்யூனிட்டி யூஸ் பண்ண டூலுங்கிறனால விஸ்மி அப்படிங்கிறோம். ஸோ இப்போ இந்த ஜாஸ்பர், கேன்வா, விஸ்மி, ஆலினால் அழகுராஜா டூல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க சொல்றதுக்கு ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். ஆனா இதுல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு ரிசர்ச் பேப்பர் பப்ளிஷ் பண்றீங்க, நாளைக்கு ஒரு ஆர்டிகல் பப்ளிஷ் பண்றீங்க, ஒரு நியூஸ் ஆர்டிகல் பப்ளிஷ் பண்றீங்க, ஒரு புக் எழுதுறீங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒரு எங்கன்னா பிளேகியரிசம் செக் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துலனா இந்த ஜென்ரேட்டட் கண்டென்ட் போட்டீங்கன்னா இட்ஸ் பிளேகியரிசம் அப்படின்னு சொல்லும். ஸோ இப்போ அந்த இடத்துல நமக்கு நமக்கு தெரிஞ்ச இங்கிலீஷோ நமக்கு தெரிஞ்ச தமிழ்லையோ நம்ம டைப் பண்ணுவோம். அதை வந்து யூஸ்வலா என்ன பண்ணுவாங்க, இப்ப தமிழ் வந்து அமுதாமா சூப்பரா பண்றாங்கன்னா தமிழ் அடிச்சதை அமுதாமாட்ட கொடுத்துட்டு அமுதாமா ப்ரூஃப் ரீட் பண்ணிட்டு எனக்கு ரிவ்யூ பண்ணிட்டு கொடுப்பாங்க, அதை நான் ஃபிக்ஸ் பண்ணுவேன். அப்புறம் ராமு சார்ட்ட இங்கிலீஷ்ல கொடுத்து ரிவ்யூ கேட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்குவேன். ஸோ அந்த மாதிரி தெரிஞ்சவங்கள்ட்ட போய் கேட்டு பண்ணிக்கலாம். ஆனா இப்ப இது மாதிரி தெரிஞ்சவங்க இல்ல, ஒருத்தர் தப்பு பண்றாங்க, அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் எழுதுறப்ப கிராமர்லி என்ன பண்ணும் அப்படின்னா, ஏஐ யூஸ் பண்ணி நீங்க எழுதின கண்டென்ட் அப்படியே வச்சுட்டு, இது இந்த கிராமட்டிக்கல் பிழை, இதுக்கு பதிலா இந்த ஒகேபுலரி வேர்ட் யூஸ் பண்ணலாம், இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சஜஷன் கொடுக்கும். அந்த சஜஷன் வேணும்னா நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அந்த இடத்துல அப்படியே சேஞ்ச் பண்றோம். ஸோ கிராமர்லி வந்து ஒரு ஒண்டர்ஃபுல் ரைட்டிங் அசிஸ்டன்ட். நெக்ஸ்ட் வந்து மூவி மேக்கிங். இப்போ படம் எடுக்கிறவங்க, நமக்கு படம் எடுக்கிறவங்கன்னா எப்படி இதை யூஸ் பண்றாங்க. இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா அமெரிக்காலனா வந்து ஸ்கிரீன் பிளே ரைட்டர்ஸ்னா போராட்டம் பண்ணாங்க நிறைய. ஏன் அப்படின்னா, நீ ஏஐ வச்சு ஸ்கிரீன் பிளே எழுதி பண்ணிட்ட அப்படின்னா எனக்கு நான் என்ன ஆகுறது, சேலரி ஏத்த மாட்டேன், நான் அழிஞ்சு போயிடுவேன், இந்த மாதிரி பயத்துல நிறைய பண்றாங்க. பட் ஆக்சுவலி அந்த ஸ்கிரீன் பிளே ரைட்டர்ஸ்னா இந்த டூலை யூஸ் பண்ணாங்கன்னா இன்னும் பெட்டரா பயங்கர கிரியேட்டிவிட்டியா பண்ணுவாங்க. என்னென்ன டூல்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரைட்டர் டூயட். ஸோ இப்போ நான் வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளே எழுத போறேன் அப்படின்னா இந்த ரைட்டர் டூயட்டோட சேர்ந்துட்டு நான் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொலாபரேட்டா எழுதலாம். நான் சொன்னேன்ல, இப்போ கதை எழுதிட்டு இந்த இடத்துல வந்துட்டேன், இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் இருந்தா நல்லா இருக்கும், இல்லைன்னா ஒரு கிக் மிஸ் ஆகுது அப்படின்னு நான் சொன்னேன்னா ரைட்டர் டூயட் வந்து லிஸ்டா இது சஜஸ்ட் பண்ணும். இதுல ஏதாவது உனக்கு பிடிச்சிருக்கா, பிடிக்கல பிடிக்கல அப்படின்னு சொல்லும்போது அது சஜஸ்ட் பண்ணிட்டே இருக்கும். இப்போ வந்து அந்த இடத்துல 25 விதமா நம்ம சீனை மாத்த முடியும் அப்படின்னா நம்ம திங்க் பண்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மாசம் கூட ஆகலாம். 25 விதமான ஒரு சீன். ஆனா நீங்க இந்த ரைட்டர் டுவேட் மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது இதை எப்படின்னா மாத்தலாம் கேட்கும்போது அடுத்து 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 அது இன்ஸ்டன்டா சொல்லினே இருக்கும். அப்ப அதுல உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை நீங்க லைட்டா ஆல்டர் பண்ணி நீங்க பண்ணலாம். நமக்கு அந்த பிளாக்ஸ் எல்லாம் வரும், இங்க எதுனா வராது. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்கிரீன் பிளே ரைட் பண்ணும்போது இது எல்லாமே பண்ணும். இப்ப திடீர்னு வந்து ஸ்கிரீன் பிளே எல்லாம் ரைட் பண்ணி முடிச்சிட்டீங்க, இப்ப ஒரு கேரக்டரை நீங்க சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அப்ப இந்த கேரக்டர் நான் இந்த இடத்துல சேஞ்ச் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா திருப்பி இது ஸ்கிரீன் பிளேவா அது எப்படி கேரக்டர் சேஞ்ச் பண்ணுவோமோ அதுக்கேற்ற மாதிரி அதுவே ரீரைட் பண்ணி கொடுத்துரும். இதே நீங்க தனியா டைப் பண்ணீங்கன்னா நீங்க தனியா போய் மாடிஃபை பண்ணி எல்லாமே பண்ணும். ஸோ ரைட்டர் டுவேட் இஸ் a வெரி வெரி ஒண்டர்ஃபுல் டூல் ஃபார் த ஸ்கிரீன் பிளே ரைட்டர்ஸ். அப்புறம் மிட் ஜர்னி. மிட் ஜர்னி என்ன பண்ணும் அப்படின்னா, மிட் ஜர்னி இஸ் லைக் பவர்ஃபுல் இமேஜ் கிரியேட்டர். ஃபர்ஸ்ட் முன்னாடி நீங்க பாப்பீங்க ரஜினி இங்க போறாரு, அஜித் இப்படி போறாரு அப்படின்ட்டு. அது எல்லாமே எப்படி பண்ணுவாங்கன்னா, மிட் ஜர்னில நீங்க இந்த மாதிரி ஒரு இமேஜ் வேணும் நீங்க ப்ராம்ப்ட் பண்ணீங்கன்னா அது பண்ணும். முன்னாடி ஃப்ரீயா பண்ண அலோவ் பண்ணுச்சு, இப்பனா வந்து பெய்டு வெர்ஷன். அப்ப நீங்க மந்த்லி ஒரு காசு கொடுத்தீங்கன்னா நீங்க ஒரு 50 இமேஜ் ஜென்ரேட் பண்ணலாம்னு ஒரு கிரெடிட்ஸ் கொடுத்துரும். அதான் பெய்டு வெர்ஷன் வித் கிரெடிட்ஸ். அப்ப அந்த 50 ஓட்ட ஜென்ரேட் பண்ணோம்னா அடுத்த மாசம் வரையும் வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ மிட்ஜர்னி இஸ் a வெரி வெரி ஒண்டர்ஃபுல் டூல் அந்த இமேஜ் ஜெனரேஷன். பட் நவ் லைக் சாட் ஜிபிடி, ஜெமினை, மெட்டாமே மிட்ஜர்னியோட வந்து ஒரு 2 இயர்ஸ் பேக் எப்படி இருக்கோ, 3 இயர்ஸ் பேக் எப்படி இருக்கோ, இப்போ ரீசெண்டா வந்த ஒரு 1 இயர் வரையும் மேட்ச் பண்ணிட்டாங்க, நல்லாவே இருக்கு. ஸோ அடுத்து ரன்வே. ரன்வே என்ன பண்ணும்னா, நீங்க சில சில இமேஜஸ் எடுத்து வச்சிருக்கீங்க, அதை அனிமேட் பண்ணி ஒரு மூவி ஆக்கணும் அப்படிங்கன்னா அந்த ஜென்ரேட் பண்ண இமேஜ் எடுத்து ரன்வேக்குள்ள சீக்வன்ஸா கொடுத்தீங்கன்னா அது மூவியா ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இது சூப்பரா பண்ணும். விஷுவல் எஃபெக்ட்ஸ் மாத்துறது, அவனுக்கு வாய் அசைக்கணும், இந்த இடத்துல திடீர்னு ஒரு ஜுவல்லரி போடணும், இந்த கலரை மாத்தணும், அது மாதிரி நீங்க என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாமே ரன்வேல பண்ணலாம். ஓகே, என்ன ஒரு கேட்ச் அப்படின்னா இது பெய்டு வெர்ஷன். 124 செகண்ட்ஸ், அதாவது 2 நிமிஷம் 4 செகண்ட் வீடியோ ஜெனரேட் பண்றதுக்கு $10 கொடுக்கணும். இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். அது ஏன் எக்ஸ்பென்சிவ்னா, பிஹைண்ட் த சீன்ஸ் அவன் அவ்வளோ ஹார்ட்வேர் வச்சிருக்கான். அந்த 124 செகண்டுக்கு நீங்க ஜென்ரேட் பண்றதுக்கு அவன் அவ்வளோ செலவு பண்ணும். ஹார்ட்வேர், எலக்ட்ரிசிட்டி கன்சியூம் பண்ணும், ஓவர் ஹீட் ஆச்சு அப்படின்னா கூலிங் ஏஜென்ட் போடுவோம், அந்த மாதிரி நிறைய செலவாகும். அதெல்லாம் இது பண்றதுக்கு மேட்ச் பண்ணி அப்புறம் ஒரு ப்ராஃபிட் எடுக்கணும்ல, அதனாலதான் இவ்வளவு. பட் இந்த ஃபியூச்சர் இன்னும் அட்வான்ஸ்டா ஹார்ட்வேர்னா வரும்போது இன்னும் இது சீப்பா வந்து நிறைய செகண்ட்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பான். நெக்ஸ்ட் ஏஐ டூல்ஸ் இன் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி.
ஸோ இப்போ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா மூணு விதமா இருக்கு. கோ பைலட், கிளாட், டேப் நைன். ஸோ இதுல நான் கோ பைலட்டும் கிளாடும் யூஸ் பண்ணிருக்கேன். டேப் நைன் வந்து இப்போ ரீசெண்டா கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஏன் அப்படின்னா இப்போ ஏதாவது ஒரு ஐடியா வச்சிருக்கேன் அப்படின்னா அந்த ஐடியாவை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கும்போது அது எனக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா இன்புட் கொடுக்குது. இப்போ ஸ்டீவன் சார் வந்து சேலஞ்ச் யுவர் ஆங்கர் ஒர்க் ஷாப் பண்ணாரு. அப்போ அதை வந்து ஒரு சாஃப்ட்வேரா மாத்தணும்னு நான் யோசிக்கும் போது டேப் நைன்ல தான் போயிட்டு நான் திங்க் பண்ணி டிஸ்கஸ் பண்ணுவேன். அப்ப இதை எப்படி பண்ணலாம், அப்ப எனக்கு சீக்வன்ஸ் ஸ்டெப்ஸ் கொடுக்குது. ஃபர்ஸ்ட் மினிமமா இதை பண்ணு, அடுத்து இதை ஆட் பண்ணு, இந்த ஃபீச்சர்னா ஆட் பண்ணு அப்படின்னு சொல்லும். அப்புறம் இந்த ஃபீச்சர் கோட் ஜென்ரேட் பண்ணா ஜென்ரேட் பண்ணி கொடுத்தோம். அப்ப எனக்கு இனிமே கோட் அடிக்க தேவையில்ல. ஸோ அதனால தான் சொன்னேன் ஈக்குவாலிட்டி. இப்ப ஸ்டீபன் சாரே இந்த டூலை யூஸ் பண்ணிட்டு சேலஞ்ச் ஆஃப் ஆங்கர் அந்த சாஃப்ட்வேர் அவரே கிரியேட் பண்ணிடலாம். அதுவே எல்லாத்தையும் கைட் பண்ணும். ஸோ அப்ப அவருக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருந்தாதான் பண்ணணுங்கிற பேரியரை உடைச்சு எல்லாரும் பண்ண முடியும்னு சொல்லிடுச்சு. ஸோ அதுதான் வந்து இந்த டேப் நைன். கிளாட் பாத்தீங்கன்னா வெரி வெரி யூஸ்ஃபுல். ஸோ இப்போ முன்னாடினா ஒரு சின்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்றதுக்கு 60% டிசைன் ரெடி ஆனோடனே நாங்க கோட் அடிக்க போயிடுவோம். அப்புறம் அங்க ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அப்ப டிசைனை மாத்தி மாத்தி ஃபிக்ஸ் பண்ணி 100% பண்ணி அப்புறம் ரிலீஸ் பண்ணுவோம். இப்ப இந்த கிளாட் வந்தனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா முன்னாடியே எங்களால சிமுலேட் பண்ண முடியுது. எப்படி இப்ப நம்ம ஆகுமெண்டட் ரியாலிட்டியில வந்து ஆபரேஷன் முன்னாடியே பண்ணி பார்த்துட்டு அப்புறம் ஆபரேஷன் பண்றோம். அதே மாதிரி இங்கேயே டிசைனை போட்டுட்டு இது இம்ப்ளிமெண்ட் பண்ணா எங்க பிரச்சனை வரும், எங்க வரும் எல்லாமே கிளாட் சொல்லும். அப்ப அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட 90 to 95% ரெடியான டிசைனோட போகும்போது இன்னும் ஃபாஸ்டா முடிக்க முடியுது, சீக்கிரமா ஃபீச்சர்ஸ் கொடுக்க முடியுது. இதுதான் சொன்னேன், நான் டிசைன் அதோட டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிடணும். ஜென்ரேட் டிசைன் லோ லெவல் டிசைன் டாக்குமெண்ட், ஹை லெவல் டிசைன் டாக்குமெண்ட், என்ன டாக்குமெண்ட் அந்த வேணுமோ அதை ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். டயக்ராம்ஸும் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும், எல்லாமே கொடுத்துரும். அதை எடுத்து போட்டணும். அகைன் இட்ஸ் அ ஃப்ரீமியம். அந்த டயக்ராம்னா ஜென்ரேட் பண்ணணும், நம்ம காசு கட்டணும். ஃப்ரீயா டிசைன் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி டாக்குமெண்ட் ஜென்ரேஷனுக்குனா பே பண்ணணும். ஸோ அகெயின் ப்ரொடக்டிவிட்டிக்கு எனக்கு இம்ப்ரூவ் பண்றதுனால ஐ எம் பேயிங் த ப்ரீமியம் ஃபார் சாட் ஜிபிடி அண்ட் கிளாட். அதுக்கப்புறம் வேற எந்த ஏஐ டூலுக்கு நான் பே பண்ணல. மத்த எல்லாம் ஃப்ரீயா என்ன தரணும் அதை வச்சு தான் ஓட்டின்னு இருக்கேன். ஸோ இப்போ கிட்டப் ஃபார் கோ பைலட் என்ன பண்ணும் அப்படின்னா முன்னாடினா இப்போ ஒரு எடிட்டர் இருக்கு அப்படின்னா ரெண்டு ஒரு டெக்ஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல சமரைசிங், இங்க கோடு இருக்கு. இது ஒரு தனியா இருக்கு, இது ஒரு தனியா இருக்கு. இதை சேர்க்கணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு மெத்தட் இருக்கும். அதை நான் கூப்பிடணும்னா எடிட்டர்ல போயிட்டு டாட் வச்சோம்னா லிஸ்ட் ஆஃப் மெத்தட் காட்டும். அதை நான் சர்ச் பண்ணி போட்டுடுவேன். இதுதான் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் அதிகபட்சமா எங்க டெவலப்பருக்கு கொடுத்த ஒரு உதவி. அப்ப நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த மெத்தட்ஸ் எல்லாம் நாங்க மெமரைஸ் பண்ண மாட்டோம். இந்த ஆப்ஜெக்ட் இருக்கும், இது இது பண்ணலாம். பால் இருக்கு, அது பவுன்ஸ் ஆக போகுதுன்னு தெரியும். ஆனா என்ன மெத்தட் கூப்பிட்டா பவுன்ஸ் ஆகும், எவ்வளவு ஹையா பவுன்ஸ் ஆகணும்னு நாங்க மெமரைஸ் பண்ண மாட்டோம். அதை நாங்க டாட் வச்சு பார்த்து பண்ணிக்குவோம். ஸோ இப்படிதான் வந்தோம். இப்ப கோபைலட் வந்தனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஆனா இதெல்லாம் பண்றதுக்கு நாங்க அல்காரிதம் டேட்டா ஸ்ட்ரக்சர் நாங்களே டிசைன் பண்ணோம். கோபைலட் வந்ததுக்கு அப்புறம் அல்காரிதம் டேட்டா ஸ்ட்ரக்சர் பண்ணி அதுவே கொடுத்துரும். இப்ப நாங்க இந்த அல்காரிதம் இங்க போடலாமா வேணாமா, இது நீங்க சேர்க்கலாமா வேணாமா, அவ்வளவுதான் வேலை. ஸோ இட் இஸ் எலிவேட்டிங் அஸ் ஒன் ஸ்டெப் மோர். ஸோ நீ இந்த அல்காரிதம் இதெல்லாம் மண்டிகளை வச்சுக்காத. அதனாலதான் இப்ப இன்டர்வியூஸ்ல வந்து நான் அல்காரிதம் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் பெருசா கேட்கறது இல்ல. கிரிட்டிக்கல் திங்கிங், லாஜிக்கல் திங்கிங், இந்த அல்காரதத்தை இங்க போட்டா ஒர்க் ஆகுமா ஆகாதான்னு தெரியணும். இதை போடக்கூடாது அப்படின்னு ஒரு குயிக் டிசிஷன் எடுக்கிற ஒரு இதெல்லாம் தெரியணும், அவ்வளவுதான். ஸோ ஃபண்டமெண்டலா இப்போ ஒரு இன்ஜினியரோ உங்க பேர பிள்ளையோ யாரோ படிக்கிறாங்க அப்படின்னா they don't need to go and learn சி படுறா, C++ படுறா, ஜாவா படுறா, பைத்தான் படுறான்னு அதெல்லாம் தேவையில்ல. ஏதாவது ஒரு லாங்குவேஜை படிச்சு வச்சுக்க சொல்லுங்க, எல்லாத்தோட பேசிக்ஸையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த ஏஐ டூல்ஸை யூஸ் பண்ணி அதை எப்படி ஃபங்க்ஷன் பண்ணி எல்லாத்தையும் பண்ணணும்னு தெரிஞ்சா போதும். அடுத்து ஏஐ டூல்ஸ் இன் எஜுகேஷன். இதுல இந்த கான் மிகோ பை கான் அகாடமி தான் சாட் ஜிபிடி வந்துடும் ஒரு 4-5 மாசத்திலே ஃபர்ஸ்ட் ஒரு அசிஸ்டன்ட் இருப்பான். அது வந்து அல்டிமேட்டான ஒரு அசிஸ்டன்ட். எப்படி அப்படின்னா இப்ப நீங்க வந்து ஒரு மோர் தென் லெஸ் தென் வந்து ஒரு பிரைமரி ஒன் கிட்டுக்கு சொல்லி தரீங்கன்னு வச்சுக்கோங்க. எப்படி சொல்லி கொடுத்தாலும் புரிய மாட்டேங்குது. ஏன்னா இப்ப நீங்க சொல்லலாம் மோர் தென்னா ஆட் பண்ணிக்கோடா, லெஸ் தென்னா சப்ட்ராக்ட் பண்ணிக்கோடான்னு சொல்லிடலாம். ஆனா கொஸ்டின் வந்து அப்படி கேட்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா 10 மோர் தென் 8 இஸ் 18. ஆனா கொஸ்டின்ல என்ன பண்ணுவாங்க, 10 மோர் தென் டேஷ் இஸ் 18. அப்ப 18 மைனஸ் 10 பண்ணும். அப்ப அந்த மாதிரி கீவேர்டு வச்சு லேர்ன் பண்றது எல்லாம் ஃபெயில் ஆகும். அப்ப இந்த கான்செப்ட் உங்க குழந்தைங்கன்னா உள்ளவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்ப இந்த கான்மிகோல போயிட்டு இப்ப என் குழந்தைக்கு வந்து ஒரு ரேஸ் கார்ஸ்லாம் பிடிக்குது, இல்ல ஏதோ ஒன்று கேரக்டர் பிடிக்குது அப்படின்னா அந்த ஒரு கதை பிடிக்குது, அந்த என் குழந்தைக்கு வந்து கிரிக்கெட் ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்னா கிரிக்கெட் பேஸ் பண்ணி இந்த மோர் தென் லெஸ் தென் எப்ப ஆட் பண்ணும் எப்ப சப்ட்ராக்ட் பண்ணணும்னு சொல்லி கொடுனா அந்த அசிஸ்டன்ட் அந்த மாதிரியே வந்து சொல்லி கொடுக்கும். சொல்லி கொடுத்துட்டு நம்ம என்னென்ன ப்ராப்ளம் எப்ப ஆட் பண்ணும் எப்ப சப்ட்ராக்ட் பண்ணுங்கிறத அதுவே டெஸ்ட் வச்சு வேலிடேட் பண்ணி இவனுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லும்.
ஸோ அவ்வளோ ஒரு சூப்பரான ஒன்று. ஸோ இப்போ இந்த கான் அகாடமியில் வந்து 3 விதமான ஆப்ஷன்ஸ் அலோவ் பண்ணுறான். ஒன்று டியூட்டர்னா டீச்சர், அப்புறமேட்டு டைரக்ட் லேர்னர் ஹூ இஸ் அ ஸ்டூடெண்ட், அப்புறம் பேரண்ட். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கான்மிகோ வந்து பேரண்ட் அண்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு யூஎஸ்ஏக்கு மாசம் $4 கொடுக்குறான். ஆனா நான் ஒரு இடத்துல தேடும் போது என்ன போட்டிருந்தேன் அப்படின்னா, இந்தியாவில் ஸ்டூடெண்ட்டோ பேரண்டோ பண்ண முடியாது, பட் டீச்சர்ஸ்க்கு இது ஃப்ரீன்னு போட்டிருக்கான். யாராவது டீச்சர்ஸ் இருந்தீங்கன்னா அது உங்களால டீச்சரா லாகின் பண்ணி அது பண்ண முடியுதான்னு பார்த்து சொல்லுங்க. பட் திஸ் இஸ் வாட் ஐ ரெட் ஃப்ரம் தேர் பிளாக். அப்புறம் டுவலிங்கோ, ராம் சார் அடிக்கடி சொல்லுவார், டுவலிங்கோல போட்டு நான் பிரெஞ்சு கத்துக்கலாம், ஸ்பானிஷ் கத்துக்கலாம், எல்லாம் கத்துக்கலாம். எஸ், இதனாலதான் வந்துட்டு நான் சொன்னேன், இப்ப லாங்குவேஜஸ் எல்லாம் ஃபிங்கர் டிப் இந்த டூல்ஸ் பண்ணிடும். நமக்கு ஏதாவது ஒரு லாங்குவேஜோ 2 லாங்குவேஜ் தெரிஞ்சா போதும். ஒன்னு இங்கிலீஷோ இல்ல ரெண்டாவது நம்மளோட தாய்மொழி லைக் தமிழோ தெலுங்கோ மலையாளமோ அதை கத்துக்கிட்டா போதும். அப்ப இந்த 2 லாங்குவேஜ் வச்சுக்கிட்டு நீங்க மற்ற லாங்குவேஜ்ல நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணுமோ இல்ல லேர்ன் பண்ணணுமோ அவங்ககிட்ட பேசணுமோ இந்த மாதிரி டூல்ஸே போதும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்ப நான் எப்படி இருக்கு அப்படின்னா, இப்ப நான் கூகுள் பிக்சல் பட்ஸ் ப்ரோ அதெல்லாம் யூஸ் பண்றேன். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இப்ப நான் பிரான்ஸ் டூர் போறேன்னு வச்சுக்கோங்க, அங்க பிரெஞ்சு பேசுறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா பிக்சல் பட்ஸ் கிட்ட ஆப்போசிட்ல இருக்கவன் பிரெஞ்சு பேச போறான், அதை எனக்கு வாங்கி என் காதுல எனக்கு இங்கிலீஷ்லயோ தமிழ்லயோ டிரான்ஸ்லேட் பண்ணு அப்படின்னா அவன் பிரெஞ்சு பேசுறத இன்ஸ்டன்டா அவன் பேசி முடிச்சிடணும் எனக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி என் காதுல சொல்லிடும். இப்ப நான் இந்த பிக்சல் பட்ஸ் கிட்ட இங்கிலீஷ்லயோ தமிழ்லயோ பேசுவேன், என் போன்ல இருக்க ஸ்பீக்கரு அப்படியே பிரெஞ்சுல மாத்தி அவங்க கிட்ட பிரெஞ்சுல பேசும். இப்ப நான் பிரெஞ்சு கத்துக்கணும்னு தேவையில்லை, இந்த மாதிரி இந்த டூலை வச்சே நான் சமாளிச்சுக்குவேன் எல்லா இடத்துலயும். ஸோ இதனாலதான் வந்துட்டு 2 லாங்குவேஜ் போதும், தாய்மொழி பிளஸ் இன்னொரு இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் கத்துக்கிட்டு நம்ம எல்லாரோட இன்டராக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா. அப்கோர்ஸ் சில பல லாங்குவேஜஸ்க்கு நான் இன்னும் சப்போர்ட் ஆட் பண்ணல, ஸ்லோவா ஆட் பண்ணுவாங்க அதுக்கான டேட்டானா கிடைக்கும் போது. ஸோ இதுவுமே ப்ரீமியம் மிக்சடா இருக்கும். குவிஸ்லெட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ டீச்சர்ஸ்னா போயிட்டு இந்த பையனுக்கு கிரிக்கெட் தான் தெரியும் நான் தான் பிடிக்குது அப்படின்னா கிரிக்கெட் பேஸ்டாவே அடிஷன் கொஸ்டின், சப்ட்ராக்ஷன் கொஸ்டின், ஆவரேஜ் கொஸ்டின் எல்லாம் ஜென்ரேட் பண்ணி கொடுடா அப்படின்னு கொடுத்தா இது உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி எல்லாமே கொடுத்துரும். அந்த மாதிரி டெஸ்ட் ஸ்டூடெண்ட் கிட்ட கொடுத்து வாங்கி அதை ஆன்சர் பண்ணி வாங்கி வச்சுக்கலாம். ஸோ இட்ஸ் இஸ் சோ பவர்ஃபுல். ஸோ அப்போ ஒரு டீச்சர் இந்த குழந்தைக்கு இதுனா தெரியும், இந்த குழந்தைக்கு இதுனா இன்ட்ரெஸ்டிங் போது அந்த செட் ஆஃப் பீப்புளுக்கு ஒரு மாதிரி கொஸ்டின் ஜென்ரேட் பண்ணலாம், இன்னொரு செட் ஆஃப் பீப்புளுக்கு ஒரு மாதிரி கொஸ்டின் ஜென்ரேட் பண்ணலாம். பட் 10+4 தான் அப்படிங்கிறத கொஸ்டின் வேர்டு கொஸ்டினை மட்டும் தான் மாத்தி கொடுக்கும். இப்போ 10+4 14. அப்ப எல்லாருக்கும் ப்ராப்ளம் 10+4 தான். ஆனா கொடுக்கறது இங்க கிரிக்கெட்ல கொடுப்பாங்க, இங்க பொம்மைகள்ல கொடுப்பாங்க, இங்க ஷாப்பிங்ல கொடுப்பாங்க, அந்த மாதிரி மாத்தி கொடுப்பாங்க. ஸோ விச் இஸ் வெரி பவர்ஃபுல் குவிஸ்ல. இதுல ஃப்ரீயா வந்து சில ஆல்ரெடி ஜென்ரேட் ஆன ஃபிளாஷ் கார்ட்ஸ் இதெல்லாம் இருக்கு. லைக் ரொம்ப பாப்புலரா சொல்லணும்னா ஜிஆர்இக்காக இங்கிலீஷ் வேர்ட்ஸ் படிக்கிறதுக்கான ஃபிளாஷ் கார்ட்ஸ்லாம் ஃப்ரீயா இருக்கு, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் சொன்ன மாதிரி டீச்சர் போய் அந்த மாதிரி கண்டென்ட் ப்ரிப்பேர் பண்ணணும், they need to pay. So that's why again it's a freemium. Next, AI tools in healthcare system. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அஸ் ஐ செட் லைக் ஆக்மெண்டட் ரியாலிட்டி எல்லாமே வந்துச்சு. ஸோ பட் ஐ பிக்ட் அப் ஃபியூ டூல்ஸ் லைக் பாத் ஏஐ என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு எம்ஆர்ஐ இமேஜோ ஒரு ரேடியாலஜி இமேஜோ அதில் கொடுத்தீங்க அப்படின்னா அதை பார்த்துட்டு என்னென்ன அதை ஐடென்டிஃபை பண்ணுதோ, ஒரு 10 சென்டிமீட்டர் சாரி 1.5 சென்டிமீட்டர் ஸ்டோன் இருக்கு கிட்னில இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு அதுவே ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். அப்ப என்ன ஆகும், ரேடியாலஜிஸ்ட் வந்து அவங்கள அசஸ் பண்ணி அந்த ஸ்கேன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்தா போதும், இந்த டூலே வந்து ரிப்போர்ட்னா ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அந்த மாதிரி பாத் ஏஐ வந்து நிறைய இந்த மாதிரி பிரேக் த்ரூ பண்ணுது மிஷின் லேர்னிங் வச்சு. ஏஐ டாக் இது என்ன பண்ணுது அப்படின்னா, இதை நான் ஆல்ரெடி நெக்ஸஸ்ல டச் பண்ணியிருப்பேன் ஏஐ டாக்கு. ஸோ ஜென்ரலா நீங்க உங்க சிம்டம்ஸ்னா சொல்லும் போது இந்த டாக் பார்த்துட்டு சிம்பிளான மெடிசன்ஸ் லைக் நீங்க ஒரு கிளினிக்ல போய் பாக்குறவங்கள இந்த ஏஐ டாக் கிட்ட ஃபர்ஸ்ட் காமிச்சு டேப்லெட்ஸை வாங்கிக்கலாம். அந்த மாதிரி சில இதுனா இந்த ஏஐ டாக் பண்ணும். ஐபிஎம் வேட்சன் ஹெல்த் வந்து ரொம்ப நாளாவே இது ஃபோக்கஸ் பண்ணின்னு இருக்காங்க, லைக் டேட்டா எல்லாமே வச்சு பண்றதுக்கு. தே ஆல்மோஸ்ட் லைக் இன்டெகிரேட்டட் என்டையர் ஹெல்த் சிஸ்டம் என்ன தேவையோ எல்லாத்தையுமே அவங்க சால்வ் பண்ணி வச்சிருக்காங்க. அகைன் தீஸ் ஆர் ஆல் பெய்டு வெர்ஷன், ஏன்னா நமக்கு தேவையில்ல, ஹாஸ்பிட்டல் தான் யூஸ் பண்ண போகுது. மேபி ஏஐ டாக் வந்து ஒரு சின்ன ஃபீஸ் வாங்கிட்டு கன்சல்டேஷன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் ஏஐ டூல்ஸ் இன் கஸ்டமர் சர்வீஸ். ரொம்ப ஃபேமஸான 2 டூல் பார்த்தீங்கன்னா ஜென்டெஸ்க் அப்புறம் டிடிஓ. இவங்க 2 பேருமே கிட்டத்தட்ட ஒன்று தான் பண்றாங்க. ஸோ அப்போ என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஜென்டெஸ்க் வந்து பிக் லெவல் பிளேயர்ஸ் லைக் டாடா அந்த மாதிரி பெரிய ஆளு. டிடிஓ வந்து சின்ன ஸ்மால் அண்ட் மீடியம் பிஸ்னஸ்க்கு கம்மி காசுல அதே சர்வீஸை கொடுக்குறோம். ஸோ 2 பேரோட வேலை என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு ஒரு பொருள் வரல அப்படின்னா ஒருத்தனுக்கு கால் பண்ணி வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் பேசுறதோட இந்த சாட்பாட்டோட நீங்க கான்வர்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த பொருள் வரலன்னா அதுவே போயிட்டு இந்த ஆர்டர்
இந்த ஆர்டர்ல எந்த ஆர்டர் பொருள் வரல அப்படின்னு எடுத்துனோம். இந்த ஆர்டர் கிளிக் பண்ணும்போது அது உடனே போயிட்டு ஹிஸ்டரி எல்லாம் ட்ராக் பண்ணிட்டு இது இங்க இருக்கு அப்படிங்கும். ஓகே. அப்போ முக்காவாசி 98% ஆஃப் த கொஸ்டின்ஸை இந்த பாட் சொல்லிடும். இந்த பாட் சொல்ற ஆன்சர் கன்வின்சிங்கா இல்லைன்னா கடைசியா வந்து நம்மள ரியல் பர்சனோட கனெக்ட் பண்ணும், அவங்க வந்து ஆன்சர் பண்ணுவாங்க. ஸோ விச் இஸ் வாட் தீஸ் கைஸ் ஆர் டூயிங் அஸ் அ கஸ்டமர் சர்வீஸ். ஈவன் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் இன் நியூசிலாண்ட் இஸ் லைக் ஆகுமெண்டட் ரியாலிட்டி, லைக் இந்த மாதிரி 3D விர்ச்சுவல் ரியாலிட்டியை ரெண்டர் பண்ணி ஹோட்டல் இந்த மாதிரி இடத்துல ரிசப்ஷனிஸ்ட் அந்த மாதிரி வேலையெல்லாம் அது பண்ண வைக்கிறதுக்கு ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரியும் நடந்துட்டு இருக்கு. ஸோ விச் இஸ் அடிஷனல், பட் ஐ ஹவ் ஆடட் இன் ஹியர் பிகாஸ் இன்னும் அது பிரேக் த்ரூ ஆகி வரல. ஸோ தோஸ் ஆர் சம்திங் ஹேப்பனிங் அரௌண்ட் திஸ் கஸ்டமர் சர்வீஸ் ஏரியா. அப்புறம் ஏஐ டூல்ஸ் இன் ஃபுட் இண்டஸ்ட்ரி. ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 2 இயர்ஸ் பேக் வந்து ஒரு க்ரூஸ்ல போனேன். ஸோ அந்த க்ரூஸ்ல பார்த்தீங்கன்னா பார் டெண்டரே கிடையாது. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை சொன்னீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹேண்டில் இருக்கு பாத்தீங்களா, 2 ஹேண்டில் அதுவே மிக்ஸ் பண்ணி காக்டெயிலோ மாக்டெயிலோ வோட்காவோ எல்லாத்தையும் என்ன மாதிரி கேக்குறீங்களோ, வெர்ஜின் மொஜிட்டோ என்ன கேக்குறீங்களோ அதை அதுவே ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். அது மிஷின் பண்றதை பாக்குறதுக்கே எல்லாரும் போய் குச்சின்னு இருந்தாங்க அந்த ஆர்டர் பண்ணிட்டு. ஸோ திஸ் இஸ் த லெவல் ஆஃப் அட்வான்ஸ்மெண்ட் நான் ஒரு 3 இயர்ஸ் பேக் பார்த்தேன். நவ் வித் பிரேக் த்ரூ இன் ஏஐ லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங். ஸோ ஒன் ஆஃப் த திங் வந்து டிஸ் ஜென் அப்படின்னு ஒன்று இருக்கு. இப்போ உங்க வீட்டில் ஃப்ரிட்ஜை திறக்குறீங்க, ஊர்ல இருந்து வந்துட்டு 2 கேரட்டு ஒரு அவரைக்காய் இருக்கு, அப்புறமேட்டு பொடி பாக்குறீங்க எல்லாம் தீந்து போச்சு, மஞ்சள் பொடி மட்டும் இருக்கு, மிளகு உருண்டை உருண்டையா இருக்கு. இதெல்லாம் வச்சு என்ன பண்ணும் நீங்க தெரியல, ஐயோ யாரா யோசிச்சுட்டு இருப்பேன். அப்ப என்ன பண்ணுவீங்கன்னா டிஸ்ஜன் கிட்ட போயிட்டு என்கிட்ட இதெல்லாம் தான்ப்பா இருக்கு, எனக்கு இந்தியன் சவுத் இந்தியன் ஸ்டைல் தஞ்சாவூர் ஸ்டைல் எனக்கு ஒரு ரெசிபியை கொடுறா அப்படின்னா அந்த ரெசிபியை அது கொடுத்துரும். குத்து மதிப்பா இதை வச்சு எப்படி பண்ணலாம்னு ஒரு நெருக்கலான ஒரு பொரியல் பண்ணுங்கிற ரேஞ்சுக்கு அது ரெசிபி கொடுத்துரும். அப்ப அதெல்லாம் வச்சு நீங்க பொரியல் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இப்போ உங்களுக்கு போர் அடிச்சு போச்சு தஞ்சாவூர் ஸ்டைல தமிழ்நாடு ஸ்டைல பண்ணிட்டு சைனீஸ் ஸ்டைல்ல போய் பண்ணணும்னா இந்த சைனீஸ் ஸ்டைல்ல எனக்கு ரெசிபி கொடுனா அது கொடுக்கும். இந்த இன்கிரீடியன்ஸ்னா இல்ல உங்ககிட்ட இல்ல அப்படின்னா அந்த இன்கிரீடியன்ஸை நீங்க கடையில போய் வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். ஃபியூச்சர்ல என்ன ஆகும் அப்படின்னா இது எப்படி எவால்வ் ஆகும்னா இந்த ஸ்டைல் பண்றீங்க அப்படின்னா உங்க ஃப்ரிட்ஜ்ல ஏஐ பவர்ட் ஐஓடி டிவைஸ்ல என்னென்ன இன்கிரீடியன்ட் வச்சிருக்கீங்க, என்ன இன்கிரீடியன்ட் இல்ல கிச்சன்ல இல்லங்கிறத கண்டுபிடிச்சு அதுவே ஸ்விக்கியோ எவன் டெலிவர் பண்ணாலும் ஆர்டர் பண்ணி 25 நிமிஷத்துல கொண்டு வந்து உங்க வீட்டுல சேர்த்துரும். 30வது நிமிஷத்துல நீங்க அந்த ரெசிபியை குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த அளவுக்கு ஃபியூச்சர்ல இதெல்லாம் வரப்போகுது. ஸோ இந்த மீசோ ரொபாட்டிக்ஸ் ஆர் எலக்ட்ரானிக்ஸ் இவங்க தான் இந்த இப்போ ரொபாட்டிக் ஹேண்டில்னா பாத்தீங்கல்ல இந்த மாதிரி நிறைய இருக்காங்க. ஸோ இதனால தான் பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட் செயின்ஸ்லாம் இதை யூஸ் பண்றாங்க. ஸோ பர்கர்ஸ் ஃபாஸ்டா வருது. அந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்ல தான் ஃபர்ஸ்ட் இந்த ரொபாட்டிக்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஏன்னா அவனுக்கு குயிக்கா செஞ்சு செஞ்சு கொடுக்கணும்ல. ஸோ இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. கிளையர் ஃப்ரூட். ஸோ கிளையர் ஃப்ரூட் என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ நீங்க உங்க ஹோட்டலுக்கோ இதுக்கோ ப்ரொக்யூர் பண்றீங்க அப்படின்னா அந்த வந்திருக்கிற ப்ரொக்யூர்மெண்ட் நீட்டா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஜஸ்ட் கேமரா மூலமா ஸ்கேன் பண்ணிட்டு அது சொல்லிடும் இது ரிஜெக்டட். அப்ப அந்த ரிஜெக்டட் பீஸ்னா தனியா வச்சுட்டு நீங்க அவன்கிட்ட கொடுத்துட்டு ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். இல்ல அது உங்களுக்கு தேவைப்படுனா இன்ஸ்டன்டா இன்னொரு ஆர்டர் பண்ணிடலாம். சமைக்க போறப்ப பார்த்துட்டு மிஸ் ஆனா என்ன ஆகுது. ஸோ விச் இஸ் நாட் ஓன்லி யூஸ்ட் இன் குக்கிங் இண்டஸ்ட்ரி. இப்போ நீங்க வந்து ஆக்ரோ இண்டஸ்ட்ரியில இருக்கீங்கனாலும் இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி போட்டோ எடுத்து அது ரைப் ஆயிடுச்சா, எத்தனை நாள் தாங்கும், இப்ப நீங்க இதை பறிச்சு வச்சிருக்கீங்க அது போட்டோ எடுத்தாலே சொல்றது 4 நாள் தாங்கும். இந்த மாதிரி ஐஸ் பெட்டியில வச்சு போட்டீங்கன்னா இன்னொரு 15 நாள் தாங்கும். அந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனுமே அது கொடுக்கும். நான் வந்து இன்னும் சில பல டொமைன் டச் பண்ணல பிகாஸ் ஐ வாண்ட் டு பி ரெலவெண்ட். ஓரளவுக்கு நமக்கு எல்லாம் டெய்லி யூஸ் பண்றது எந்த டொமைன். அதனால தான் பாத்தீங்கன்னா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில எப்படி பண்ண போறாங்க, பயோ கெமிஸ்ட்ரி டிஎன்ஏ எப்படி பிரேக் பண்ண போறாங்க அதனால நான் கொண்டு வரல. இட் இஸ் நாட் ரியலி ரெக்வயர்ட் ஃபார் அஸ். ஸோ சிம்பிளா என்னென்ன பண்ணுமோ அந்த டூல்ஸ் பத்தி நான் சொல்லிட்டேன். தேங்க்யூ.